கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. நிரஞ்சன் பாகம் 4ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நிரஞ்சன் அதிர்ந்தாலும் வெளிக்காட்டவில்லை. உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, என்னை பற்றியும் உங்களுக்கு எதுவும் தெரியாது என்றான் நிரஞ்சன். அடுத்த நொடி, என் பெயர் சரளா, அப்பாவின் பெயர் தங்கதுரை, அம்மாவின் பெயர் யசோதா. நான் சென்னையிலிருந்து வருகின்றேன். வீட்டிற்கு ஒரே மகள். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கின்றேன் என்று நிரஞ்சனிடம் மூச்சு விடாமல் கூறினாள். புன்னகைத்தவாறே நிரஞ்சன் அனைத்தையும் பொறுமையாக கேட்டான். நான் பிறந்து விளந்ததெல்லாம் கொடைக்கானல் தான். அம்மா அப்பா 2 பேரும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எனக்கு ஒரே தம்பி. அவன் அமெரிக்கால படிக்கிறான். நான் MBA முடிச்சுட்டு எங்களுக்குன்னு சின்னதா இருக்கிற எஸ்டேட்டை பாத்துக்கிறேன் என்று தன்னை பற்றி கூறினான். எனக்கு பதில் கூற கொஞ்சம் அவகாசம் வேணும் என்றான். அவள் கேட்டவுடன் அனைத்தும் கிடைக்கும்படி வளர்ந்ததால் எதற்காகவும் அவள் காத்திருந்ததே கிடையாது. அதனால் சரளாவால் இந்த பதிலை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவளுடைய ஈகோ அடிபட்டதாக நினைத்தாள். நான் இறங்கி வந்து கேட்டதுனால என்னை அலைய விடலாம் நினைக்கிறீங்களா என்று கோபமாக கூறினாள். நீங்க கோபத்துல இருக்கீங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும் என்றான். சரளா கோபத்துடன் ஓட்டமும் நடையுமாக விடத்தை விட்டு நீங்கினாள். அவளால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. கண்களை துடைத்தவாறே ஓடினாள். நிரஞ்சனுக்கு அவளது செய்கை ஒரு குழந்தையின் செய்கையைப் போல் இருந்தது. தன்னை ஒரு பெண் நேசிக்கின்றாள் என்ற எண்ணமே அவனை கூத்தாடச் செய்தது. மனம் அவள் பால் சென்றது. எங்கோ ஒருவர் கைபேசியிலிருந்து காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் என்ற பாடல் ஒலித்தது. நிரஞ்சன் தன்னை தலைவராகவே கருதி கொண்டு பேண்ட் பாக்கெட்டின் கைகளை விட்டுக்கொண்டு தலைமுடியை கோதியவாறே நடந்து சென்றான். சரளாவின் மனம் இந்த ஏமாற்றத்தை தாழாமல் வெதும்பியது. யாரிடமும் பேசாமல் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள். கண்ணை மூடிக்கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்தாள். நான் கேட்டவுடன் என்னை பிடித்திருக்கிறது என்று ஏன் அவன் சொல்லவில்லை? என்னிடம் என்ன குறையை கண்டான் என்று 1000 கேள்விகளை எழுப்பினாள். மனக்குழப்பத்தில் நிம்மதியின்றி தவித்தாள். எனக்கு அவன் வேண்டாம் என்று கோபமாக சொல்லிவிட்டு உறங்கி போனாள். பாவம், அவளால் முடியவில்லை. அவளால் நிரஞ்சனை மறக்க முடியவில்லை. தான் அவனை மிகவும் நேசிப்பதாக உணர்ந்தாள். கோபம் ஆற்றாமையில் அவளால் கண்ணீரை மட்டுமே வடிக்க முடிந்தது. ஏய் சரளா, இன்னுமா தூங்கல என்றபடியே உள்ளே வந்தாள் ஷியாமளா. அவளுக்கு தெரியாதபடி கண்களை துடைத்து கொண்டு, ஆமா, இனிமே தான் என்றாள். ஏண்டி சரளா, உடம்பு சரியில்லையா? ரொம்ப சோர்வா தெரிகிறியே என்றாள். ஆமா, கொஞ்சம் அசதியா இருக்கு என்றாள். நான் தூங்க போறேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக போர்வையை போர்த்தி படுத்தாள். ஷியாமளா ஏதாவது கேட்டு நாம உளறிடுவோமோன்னு அவளுக்கு ஒரு பயம். தூக்கம் வரவில்லை. நிரஞ்சனின் குறுநகை, தீர்க்கமான பார்வை, இவையே அவள் மனக்கண்ணில் வந்து நின்றது. மனம் அவனுக்காக ஏங்கியது. கொஞ்சம் அவகாசம் வேணும்னா எவ்வளவு நாள்? இது தெரியவே இல்லையே. கோபத்துல அவன் நம்பரை கூட வாங்காம போயிட்டோமே நம்ம. இப்படி புலம்பியவாறே புரண்டு புரண்டு படுத்தாள். தன்னையும் அறியாமல் தூங்கி போனாள். மறுநாள் அனைவரும் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் செல்ல தயாராகினர். சரளா அழகான ஒரு பருத்தி புடவையை பாந்தமாக கட்டியிருந்தாள். ஷியாமளா அவளை பார்த்து திருஷ்டி கழித்து, ஏய் செமையா இருக்கடி, உன்னை பார்த்த உடனே எல்லா ஆண்களும் சொக்கி போயிடுவாங்க பாரு என்று சொல்லி கண் சிமிட்டினாள். அவன் சொக்கவில்லையே என்று மனதிற்குள் அங்கலாய்த்து கொண்டாள் சரளா. அனைவரும் கோயிலை சென்றடைந்தனர். இயற்கை எழில் கொஞ்சும் இடத்தில் அமைதியே உருவாக முருகப்பெருமான் காட்சியளித்தார். ஆன்மீகமும் இயற்கையும் ஒன்றோடொன்று இணைந்து அந்த இடமே ரம்மியமாக இருந்தது. சஞ்சலத்துடன் இருந்த சரளாவின் மனம் அமைதியாவதை உணர்ந்தாள். முருகர் முன்னால் எதையும் யாசிக்கத் தோணாமல் கண்ணீர் மல்க நின்றாள். சரளா பக்தியின் காரணமாக அவ்வாறு கண் கலங்குகின்றாள் என்று ஷியாமளா எண்ணினாள். சரளாவுக்கு மட்டுமே தெரியும் அவளுடைய மனநிலை. கண்குளிர தீபாதரனையை கண்டாள். தனக்கு பிடித்தமான மல்லிகை பூவை
ஐயர் விபூதி குங்குமத்தோடு தந்த பொழுது மகிழ்ந்து போனாள். மலரைச் சூட்டிக் கொண்டாள். அவனுக்கு பிடிக்குமா என்று திடீரென்று அவள் மனம் எண்ணியது. தன்னையும் அறியாமல் மனம் அவனை தேடியது. கண்களும் தானாகவே அவனை தேட ஆரம்பித்தது. மனதில் ஒரு நப்பாசை, எங்கேனும் அவனை கண்டு விடுவோமோ என்று. உன்மேல் நான் கொண்ட விருப்பத்திற்கு என்ன பதில் வைத்திருக்கிறாய் என்று அவனிடம் கேட்க மனம் துடித்தது. அவன் எங்கும் தென்படவில்லை. ஏமாற்றம் அவளை கவ்விக்கொண்டது. தான் அவனிடம் அவசரப்பட்டு கோபப்பட்டது தப்போ என்று தோன்றியது. மனவாட்டம் அவளது முகத்தில் பிரதிபலித்தது. என்ன நினைத்தாளோ? திரும்பி முருகனை பார்த்தாள். இப்பொழுது அவள் மனம் முருகனிடம் யாசித்தது. நிரஞ்சனிடம் என்னை சேர்த்துவிடு என்று. எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பார்த்து கொண்டாள். மறுநாள் அனைவரும் ஊருக்கு கிளம்ப வேண்டும். அதனால் எல்லோரும் சேர்ந்து ஷாப்பிங் சென்றனர். ஷாப்பிங் என்றாலே முதல் ஆளாக குதித்து வரும் சரளா இன்றோ மனம் அதில் லயிக்காமல் அவர்களுடன் சென்றாள். சரளா, நீயாடி ஷாப்பிங் பண்றப்ப முகத்தை தூக்கி வச்சிருக்கிறது? என்னடி ஆச்சு உனக்கு என்றாள் ஷியாமளா. தலை வலிக்குதுடி அப்படின்னு ஒரு பொய் காரணம் கூறி மழுப்பினாள். எதுவும் வாங்காமல் இருந்தால் சரி வராது என்று எண்ணி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வாங்கினாள். அவனை காணாது, அவன் பதில் கேளாமல் நாளை சென்னை செல்ல வேண்டுமே என்று நினைத்தாலே சரளாவின் மனம் வலித்தது. அடுத்து என்ன நடந்தது இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.